உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அன்பிலும் கன்னி மரியாவின் அரவணைப்பிலும் அருள் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் இனிய நாமத்திலும் ஆண்டவரின் அன்பை பெறவும் காந்தி நகர் புனித லூர்து அன்னை பங்கின் சார்பாக இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட கூட்டம் வளரும், வாழ்வடையும், நிம்மதி பெறும். அழுகின்ற குழந்தை அன்னையின் முகம் கண்டால் சிரிக்கும். அன்னை மரியாவை அடைக்கலம் தேடும் யாரும் ஆறா துயரையும் வெல்லும் ஆற்றல் பெறுவர். அன்னை இன்றி வெற்றி இல்லை, அன்னை இருக்க தோல்வி இல்லை. ஆம், நம்முடைய வாழ்வில் வெற்றி தோல்வியும், இன்ப துன்பத்திலும், கண்ணீர் நோயிலும் அன்னை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எல்லா நேரங்களிலும் அன்னை நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார். கடவுளின் மகனான இயேசு பிறந்து உலகத்தை மீட்பதற்கு தம் கருவிலும் இதயத்திலும் வாழ்விலும் முழுமையான இடம் தந்தவர் அன்னை மரியா. அன்னையை நாடி வருவோர் அனைவரையும் தமது சகாயங்களினால் நிறைவை தருபவர்தாம் நம் அன்னை. அள்ளி கொடுக்கும் அன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடாத பாதுகாவலி. தம் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி கேட்டதை கேட்டபடியே பெற்றுத் தருபவர். நாமும் அன்னை மரியாவை போல நல்ல பண்பு நலன்களில் வாழ வளர முயற்சி எடுப்போம். அன்னையின் ஆசிரையும் சகாயங்களையும் பெற்றுக்கொள்ள தொடரவிருக்கும் இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நமது பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனுடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்கி தாட்சியான உள்ளத்தோடு மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் நம்பிக்கையாளரின் விண்ணப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேரிதுவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனை இதயத்தில் நினைப்பதல்ல, மாறாக இறைவனின் இதயத்தில் நிலைத்திருப்பதே வாழ்க்கை. ஆம், இறைவன் கொடுத்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவரின் விருப்பப்படி வாழ்ந்தால்தான் இறைவனின் இதயத்தில் நாம் இடம்பெற முடியும். எனவே நாம் இறைவனின் பிள்ளைகளாய் வாழ முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்றும், நம்மிடம் உள்ள தீய குணங்களை அகற்றி ஆண்டவரின் அன்பில் நிலைத்து வாழ நாம் விழிப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனத்தோடு நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன் முடியும், கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருப்பவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்திலிருந்து உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் நெருப்பின் பலிபீடத்தில் இருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருப்பவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை
அறுத்து சேர்த்திடும். ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாலை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்தம் வெள்ளம் ஏழத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 96 10 மற்றும் 13. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். இறை வசனம் 10. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கிறார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். இறைவசனம் 11, 12. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். இறை வசனம் 13. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். நம்பிக்கையோ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை சொற்றொடர்கள் 5-11 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேற்றை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறாக எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது என்பதை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். எருசலேம் ஆலயத்திற்கு எவ்வாறாக அழிவு வரப்போகிறது என்பதை ஆண்டவராகிய கடவுள் திண்ணமாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்கள், நம் அனைவருக்கும் தெரியும், எருசலேம் பேராலயம் கிமு 966ஆம் ஆண்டு சாலமோன் அவர்களால் மிகவும் அற்புதமாக கட்டப்பட்டது. அந்த ஆலயம் 587ஆம் ஆண்டு நெபுகத்நேசர் என்கின்ற அரசனால் அழிக்கப்பட்டது. மேலுமாக அந்த ஆலயம் நெகேமியாவுடைய காலத்திலே மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டது. பெரிய ஏரோது என்பவர் அந்த ஆலயத்தை அழகாக புதுப்பித்தார். ஆனால் அந்த ஆலயம் நீரோவுடைய காலத்திலே தீத்து என்று சொல்லப்படக்கூடிய நபரால் தீக்கிரைக்கு உள்ளாக்கப்பட்டது. இவ்வாறாக எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது என்பதை ஜோசபஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறு ஆசிரியர் நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களை, எவ்வாறாக ஆலயம் அழிக்கப்பட்டது என்பதை பார்க்கக்கூடிய நாம் இந்த ஆலயத்தோடு நமது வாழ்வையும் நாம் ஒப்பிட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் ஒவ்வொரு கிறிஸ்துவ நபரும் ஒரு ஆலயமாக நாம் திகழ்கின்றோம். கடவுளுடைய ஆலயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறையேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஆலயம் எவ்வாறாக அழிக்கப்படுகிறது என்று சொன்னால், நமது தனிப்பட்ட பேராசையினால், நமது தனிப்பட்ட கர்வத்தினால், நாம் மட்டும் முன்னேற வேண்டும் என்கின்ற வாஞ்சையினால், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நாம் மட்டும் உயர்ந்து வாழ வேண்டும், உயரத்திலே பறக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் ஒவ்வொரு நாளும் நமது குடும்பம் என்கின்ற கோவில், எனது தனிப்பட்ட வாழ்வு என்கின்ற கோவிலானது இடித்து தகர்க்கப்படுகிறது. ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாத அளவுக்கு ஆலயமானது இடிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இறையேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நமக்கு எதை எடுத்துரைக்கிறார்? இடிக்கப்பட்ட வீடாக, இடிக்கப்பட்ட ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் இன்று நமக்கு எடுத்துரைக்கிறார். எவ்வாறாக நாம் இடிக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறோம்? எவ்வாறாக நாம் இடிக்கப்பட்ட வீடாக இருக்கின்றோம்? எவ்வாறாக ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பாவத்தின் நித்தமாக, பாவம் அதிகமாக அந்த உச்சக்கட்டத்தை அடைந்ததால் அந்த வானதூதர் அரிவாளை கொண்டு வந்து அவர் அந்த அறுவடை செய்வதை நாம் பார்க்கின்றோம். முத்திய தானியங்களை அறுவடை செய்வதை நாம் பார்க்கின்றோம். பாவத்தின் உச்சத்திற்கு இந்த உலகம் சென்றிருப்பதால் அந்த வானதூதர் மீண்டுமாக வந்து அந்த திராட்சை பழம் முத்தி போயிருக்கிறது, அவற்றை பிடுங்கி அந்த பிழிவு குழியிலே போடுவோம், கடவுளுடைய கோபம் அவற்றை மிதிக்கட்டும் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதன் நித்தமாக அங்கே இரத்த ஆறு ஓடுவதையும் நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இவ்வாறாக அனுதினமும் நமது ஆலயம் என்கின்ற குடும்பமும், ஆலயம் என்கின்ற தனிப்பட்ட வாழ்வும் ஒவ்வொரு நாளும் இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட வீடாக நாம் இருக்கின்றோம். நமது குடும்ப வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது உறவு வாழ்வையும் நாம் எடுத்துக்கொள்வோம். நமது முன்னோர்கள், நமது பெற்றோர்கள் அல்லது நமது உடன் பிறந்தோர்கள் நமது வீடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அதிகமாக உழைத்திருப்பார்கள், இரத்த வியர்வை சிந்தி உழைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பரிதாபமான வாழ்வு எவ்வாறாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்டப்பட்ட வீடிலே அவர்களுக்கு இடமில்லை. அந்த கட்டப்பட்ட வீட்டை விட்டுவிட்டு அவர்கள் முதியோர் இல்லத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த கட்டப்பட்ட வீட்டிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு ஓல குடிசையிலே வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த கட்டப்பட்ட வீட்டிலிருந்து அவர்கள் தொருத்தி அடிக்கப்பட்டு வீதியிலே விலாசம் தேடிக்கொண்டு அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நமது தாய் தந்தையர்களாக இருக்கலாம். இவர்களை நாம் இவ்வாறாக நடத்துகின்ற பொழுது நாம் இடிக்கப்பட்ட வீட்டிற்கு சமமாக இருக்கின்றோம். இடிக்கப்பட்ட ஆலயத்திற்கு நாம் சமமாக இருக்கின்றோம். அழிக்கப்பட்ட அந்த எருசலேம் ஆலயத்தை போல நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நமக்காக உழைந்த நபர்களுக்கே அந்த இடம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் கனவு கண்டு நமக்காக வாங்கி வைத்த நிலபுலன்கள், அவர்கள் கனவு கண்டு நமக்காக கட்டி எழுப்பிய அந்த மாளிகைகள் எல்லாமே இடிக்கப்பட்ட ஒரு வீடாக, ஆலயமாகத்தான் இருக்கிறது. வெளியளவிலே நாம் சொல்லிக் கொள்ளலாம், எனக்கு பெரிய வீடு இருக்கிறது, ஜொலிக்கின்ற வீடு இருக்கிறது, அழகாக மெருகூட்டும் வகையில் அனைவருடைய கண்களையும் பறிக்கும் அளவுக்கு எனது வீடு, எனது குடும்பம் இருக்கிறது என்று நாம் வெளிவேடமாக சொல்லிக் கொள்ளலாம், அலட்டிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே அந்த வீடு எவ்வளவு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தாலும், மின் விளக்குகளால் ஜொலித்தாலும், அழகிய பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அவை இடிக்கப்பட்ட வீடே. இயேசுவில் பிரியமானவர்களை, விண்ணுலகிலே நமது செல்வத்தை நாம் சேமித்து வைக்க வேண்டும். இந்த மண்ணுலகிலே நாம் உழைக்கின்றோம். பல்வேறு தருணங்களிலே நமது பிள்ளைகளை பார்க்காமல், கணவன் மனைவியை எல்லாம் பார்க்காமல், உடல் என்கின்ற அந்த ஆலயத்தை கூட பார்க்காமல் நாம் உழைத்து கொண்டே இருக்கின்றோம் இந்த மண்ணுலகிலே சொத்தை சேர்ப்பதற்காக. ஆனால் விண்ணுலகிலே அனைத்தையும் நாம் இழந்து விடுபவர்களாக இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை, எனக்கு தெரிந்த ஒரு கட்டட தொழிலாளி ஒருவர் இருக்கின்றார். அந்த மகன் தனது வாழ்க்கை அனுபவத்தை என்னோடு கண்ணீர் மல்க மல்க பகிர்ந்து கொண்டார். அவர் செல்வத்தை தேடி அள்ளும் பகலுமாக உழைத்து கொண்டு தனது பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டுவிட்டு எப்பொழுதுமே பணம்தான் முதல் மனைவி, பணம்தான் முதல் குழந்தை என்று சொல்லி எப்பொழுதுமே பணத்தின் பின்பாக சென்றிருந்தார். அவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பணத்தோடு செல்வத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு சேர்ந்து ஏராளமான தீய பழக்கங்களுக்கும் அவர் அடிமையானவராக இருந்தார். அந்த தீய பழக்கம் இன்னும் மென்மேலும் பாவங்களை செய்வதற்கு வழிவகுத்தது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தது போல அவர் அறுவடையிலே மிக பெரியவராக இருந்தார், பாவத்திலே பெரியவராக இருந்தார். அந்த திராட்சை பழம் கனிந்தது போல அவர் பாவத்திலே கனிந்து போயிருந்தார். இவரது வாழ்க்கையை பார்த்த அவரது மனைவி
அவரது பிள்ளைகள் இவரோடு சேர்ந்து வாழ இயலாது, இவர் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிராக வாழ்கிறார், ஆகவே இவரோடு என்னால் வாழ இயலாது என்று அவர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகி சென்றார்கள். அந்த மகன் போகாத இடங்கள் இல்லை, செல்லாத ஆலயங்கள் இல்லை. இன்றைய நற்செய்தியிலே வாசித்தது போல போலி இறைவாக்கினர்களை குறித்து கவனமாயிருங்கள் என்று எண்ணற்ற நபர்களிடம் சென்று ஏராளமான பணங்களை எல்லாம் அவர் வீசி, எனக்கு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், எனது குடும்பத்திலே மகிழ்ச்சி பிறக்க வேண்டும், எனது பிள்ளைகள் மனைவி அனைவரும் திரும்பி வர வேண்டும், புதிய வாழ்வை நான் துவங்க வேண்டும் என்று ஏராளமான பணங்களை சொத்துக்களை எல்லாம் அழித்தார். அந்த காசுகள், சொத்துக்கள், செல்வங்கள் எதுவும் அவரது மனைவியையும் பிள்ளைகளையும் அவருக்கு மீண்டுமாக கொண்டு வரவில்லை. அவர் அனைத்திலும் தோர்த்து போய் இறுதியாக இறைவனுடைய திரு ஆலயத்திலே வந்து தனது பாவங்களை எல்லாம் ஒரு குருவிடம் அறிக்கையிட்டு, இன்றிலிருந்து நான் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாக வாழப்போகிறேன், நான் கடவுளுடைய ஆலயம், அந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எனது வாழ்வை நான் துளைத்து விட்டேன், இப்பொழுது எனது ஆலயத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் தூய ஆவியின் ஆலயம், நான் சீரழிக்கப்பட்டிருக்கிறேன், உடைந்து போயிருக்கிறேன், எனது ஆலயத்தை உடைத்து விட்டேன், எனது சொல்லின் வழியாக செயலின் வழியாக, ஆகவே எனது ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு முழுமையான மாற்றம் அடைந்த ஒரு நபராக அந்த மனைவியையும் குழந்தைகளையும் தேடி செல்கிறார். அந்த குழந்தைகள் அவருடைய தாய் வீட்டிலே இல்லை. இங்கெல்லாம் தேடி அலைந்து வீட்டிற்கு வருகின்றார். அந்த பிள்ளைகள் தங்களது வீட்டிலே இருப்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் அவர் உண்மையாக மனமாறியது அவர்கள் நண்பர்கள் வழியாக, உறவினர்கள் வழியாக அவர்கள் கேட்டு அந்த வீட்டிற்கு மீண்டுமாக வந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளிடம் அண்டி செல்கின்ற பொழுது, ஆலயமாக நாம் நம்மையே கடவுளிடம் படைக்கின்ற பொழுது, கடவுள் நிச்சயமாக நமக்கு துணை செய்பவராக இருக்கின்றார். ஆகவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே இந்த உலக செல்வத்தை தேடி நாம் செல்லாமல் நமது ஆன்மாவை காக்கக்கூடிய கடவுளை தேடி செல்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மானிட மகனுடைய ஆட்சியை காண்பதற்கு முன்பாக அவர்கள் சாக மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக நமது ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்லுவதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவே நமது ஆன்மாவை காத்துக்கொள்ள இந்த இன்மை வாழ்வை விட்டுவிட்டு மறுகுலக வாழ்விற்காக நம்மையே நாம் தயாரிக்க இறைவன் அழைக்கின்றார். ஆகவே வாழக்கூடிய இந்த தருவாயிலே சிறிது சிறிதாக நாம் செல்வங்களை சேர்த்து வைக்கலாம். பேரளவான ஆசை அல்லாமல் சிறிது சிறிதாக நாம் செல்வங்களை சேர்க்கின்ற பொழுது, அந்த செல்வத்தை பிறரோடு பகிர்கின்ற பொழுது நமது வாழ்விலும் அந்த இறையாட்சி பிறக்கிறது. நீதிமொழிகள் 13:11 அதில் நாம் வாசிக்கின்றோம், விரைவில் வரும் செல்வம் நிச்சயமாக அழிந்து போகும், சிறிது சிறிதாக சேர்க்கப்படக்கூடிய செல்வம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று இறைவன் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நமது இல்லத்திலே இறையாட்சி இருக்க வேண்டும், நமது இல்லத்திலே அன்பு, மகிழ்ச்சி, அமைதி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நமது இடிக்கப்பட்ட கற்கள், இடிக்கப்பட்ட ஆலயம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். கடவுளுக்கு நெருக்கமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல நமது பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு கடவுளுடைய சீற்றம், கடவுளுடைய கோபம் அனைத்தும் தணிந்து நாம் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் திருப்பாடல் 51 வாசிப்பது போல அந்த தாவீதிடம் இருந்த அந்த மனமாற்றம், இறைவா உமக்கு எதிராக பாவம் செய்தேன், முத இல்லத்திலே நின்று கொண்டு நான் பாவம் செய்தேன் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு முழுமனதோடு நாம் நமது பாவத்திலிருந்து மனமாற்றம் அடைகின்ற பொழுது இறைவனுடைய இறையாட்சி நமது குடும்பத்திலும் நமது வாழ்விலும் பிறக்கும். நாம் அனைவரும் இடிக்கப்பட்ட கட்டிடங்களாக அல்ல, இடிக்கப்பட்ட வீடுகளாக அல்ல, இடிக்கப்பட்ட ஆலயங்களாக இல்லாமல் கட்டப்படக்கூடிய ஆலயங்களாக,
எழுந்து ஒளி வீசக்கூடிய ஆலயங்களாக, பிறருக்கு முன்மாதிரியான ஒரு ஆலயங்களாக, வீடுகளாக நாம் திகழ்வோம். அத்தகைய வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியாக மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனது அழுகை சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொன்ன அன்பு இயேசு இதோ நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்க, நமது வீடுகளை கட்டி எழுப்ப, நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல்களை எல்லாம் கட்டி எழுப்ப, உறவு சிக்கல்களை எல்லாம் போக்கி அற்புதமான ஒரு ஆலயங்களாக நம்மை உருவாக்க எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இடர்பாடுகள் அனைத்தையும் இறைவனுடைய திருப்பாதத்திலே மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் நிறைவாக பெற்றுள்ள கொடைகளை திறமையாக பயன்படுத்தி உம் இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் தங்கள் குறைகளை எல்லாம் மறந்து அனைவரையும் அன்பு செய்து மன்னித்து உதவி செய்து வாழ்ந்திட தேவையான ஆசீரை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்பின் சிறகுகளில் காத்து வரும் அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோயினால் ஏற்படும் துயரமான சூழ்நிலையினால் உண்டான துன்பங்களால் பெரிதும் அவதிப்படும் முதியோர்களையும் குழந்தைகளையும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த அனைவரையும் நோய் நொடியில் இருந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிருமான இறைவா, இவ்வுலகில் வாழ்ந்து மரித்த எங்கள் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், யாரும் நினையாத ஆத்மாக்கள் மற்றும் உத்தரிக்கின்ற நிலையில் அவதிப்படும் அனைத்து ஆத்மாக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விண்ணக வாழ்வினை பரிசாக தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏசாயா 61 இறைவார்த்தைகள் 22 படி, இதோ இறைமக்களாகிய நாங்கள் சிறிதளவாய் இருந்தாலும் 1000 பெருகவும், அற்பமாக இருக்கும் நாங்கள் ஆற்றல் மிகு மக்களாய் மாறவும் ஏற்ற காலத்தில் இதை நான் செய்து உங்களை காப்பேன் என்றும் திருப்பாடல் 37:34 படி உமக்காய் காத்திருந்து உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு வாழ இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாக எம் இறைவா, மாத தொலைக்காட்சி வழியாக திருப்பலி காணும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவாக தந்தருளும். அனைவருக்கும் குழந்தை வரும், நல்ல வேலை வாய்ப்பு, கல்வி, திருமண வாழ்க்கை அனைத்து வரங்களையும் நலன்களையும் பெற்று அதிகமாக அன்பு செய்யும். நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்து நிற்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். யாரெல்லாம் இந்த தெய்வீக திருப்பலியை மாத தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் இறைவன் அவர்கள் வேண்டக்கூடிய காரியத்திலே வெற்றி தர வேண்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம். நம்மிடம் ஜபோதேவியை கேட்டிருப்பவர்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் ஒரு நிமிடம் மௌனமாக வேண்டி ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு எங்களை அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வானக தூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி உம்மை போற்றுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருள்நாதர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியற்பதர் அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதரே பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் அல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது பேரிரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிரியமான இந்த பரிசுத்த கல்வாரி பலியின் வழியாக இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன், உங்களை நான் திக்கற்றவராய் விடமாட்டேன். அந்த ஏழை கூவி அழைத்தான், நான் அவனுக்கு செவிசாய்த்தேன். நைந்த உள்ளத்தாருக்கு அருகாமையிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு இயேசு
நமது கண்ணீரையெல்லாம் அவரது தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். நமது கண்ணீரை துடைக்க எழுந்தருளி வந்திருக்கிறார் இந்த பரிசுத்தமான கடவுள். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசி திருவிருந்திற்கான மன்றாட்டு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மில் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணையாய் நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின்
கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. கட்டப்பட்ட ஆலயங்களாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும்.